அன்பின் வழி இறைவனை அடையும் பாதை. அமைதியாக கேளுங்க. ஒரு அழகான ஊரில் பெரிய வித்துவான் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது ஞானத்தாலும் வேதாந்த போதனைகளாலும் நூற்றுக்கணக்கான சீடர்களை கவர்ந்திருந்தார். ஆனால் அவரது மனதின் ஆழத்தில் ஒரு கேள்வி எப்போதும் ஒலித்து கொண்டே இருந்தது: இறைவனை உண்மையில் உணர்ந்தவன் யார்? பல வருடங்கள் உருண்டோடின. வித்துவான் தனது சீடர்களுக்கு ஞானத்தை போதித்து வந்தார். ஒரு நாள் அந்த முக்கியமான கேள்வியை தனது அனைத்து சீடர்களிடமும் கேட்டார். ஒவ்வொரு சீடனும் தங்கள் அறிவுக்கு எட்டிய பதில்களை கூறினர். ஆனால் வித்துவானின் மனதை அந்த பதில்கள் நிறைவு செய்யவில்லை. அவருக்குள் இருந்த தேடல் ஓயவில்லை. ஒரு நாள் வித்துவான் ஒரு முடிவெடுத்தார். தனது கேள்விக்கான பதிலை யாராவது ஒருவரிடமாவது கண்டறிய வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் தனது அண்டை கிராமத்திற்கு புறப்பட்டார். அங்கு ஒரு சிறிய குடிசையில் ஒரு வயதான பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தாள். அந்த பாட்டி தினமும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவாள். திரும்பி வரும் வழியில் பசியோடு இருப்பவர்கள் யாருக்காவது தன்னால் முடிந்த உணவை அளிப்பாள். அவளுடைய வாழ்க்கை எளிமையாகவும் அன்பாகவும் இருந்தது. வித்துவான் அந்த பாட்டியின் குடிசையை அடைந்தார். பணிவோடு அவளை வணங்கி தனது கேள்வியை அவளிடம் கேட்டார். பாட்டி, நீங்கள் இறைவனை உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த பாட்டி மென்மையாக சிரித்தாள். அவளது கண்களில் ஒருவித அமைதியும் பேரானந்தமும் தெரிந்தது. அவள் சொன்னாள், ஐயா, இருளில் ஒரு கையால் தீபம் காட்டுவது போல என் மனத்தில் நான் ஒரு ஒளியை காண்கிறேன். அந்த ஒளி அன்பின் ஒளி. அந்த அன்பே இறைவன் என்று நான் உணர்கிறேன். பாட்டியின் அந்த எளிய வார்த்தைகள் வித்துவானின் இதயத்தை ஆழமாக தொட்டன. பல நூற்றாண்டுகளாக அவர் படித்த ஞான நூல்களால் கிடைக்காத ஒரு தெளிவு அவருக்குள் ஏற்பட்டது. அந்த நொடியில் அன்பின் மகத்துவத்தை அவர் உணர்ந்தார். அன்று முதல் வித்துவான் தனது சீடர்களுக்கு வெறும் புத்தக ஞானத்தை மட்டும் போதிக்கவில்லை. அன்பையும் பிறருக்கு உதவி செய்வதையும் இறைவனை அடைவதற்கான முக்கியமான பாதை என்று கற்றுக் கொடுத்தார். அன்பே சிவம் என்பதை அவர் அடிக்கடி வலியுறுத்தினார். ஞானம் நூல்களில் கிடைக்கலாம், ஆனால் இறைவன் உண்மையாக அன்பில் தான் வாழ்கிறார் என்பதை தனது சீடர்களுக்கு உணர்த்தினார். இறைவனை அடைய ஏராளமான வழிகள் இருக்கலாம், ஆனால் அன்பின் பாதை மட்டும்தான். எதுவும் பேசாமல் கேட்காமல் இறைவனை கட்டியணைக்கும். இது ஒரு பாட்டியின் எளிய உணர்வாலே ஒரு வித்துவானின் வாழ்க்கையே மாறியது. இன்றைய நாளில் நாமும் முயற்சிப்போம், அன்புடன் வாழ்வோம், ஏனெனில் அன்பே சிவம்.